எப்படி ஆண்டு கொண்டு வருகிறார். அவனு சொந்த தாய் மாமன் என்ற நாளையில் என்னை அழைத்திருக்கிறான். நான் வந்ததாக எச்சரி செய்வோம். என் பொண்ணான ஜெகனி மாமா புகழையானும் பூலையானும் அப்படியே मंत्री भूपति मामा
என்ன வார்த்தை மாமா? மாமனை வரவழைத்து உயிரினை பார்த்தபடியால் என்னென்று சுகமாக ஒரு மாமனுடைய ஆசீர்வாதம். மாமன் ஆசீர்வாதம் அது எங்கள் ஜெகன் மாமன் ஆசீர்வாதம். என் குலதெய்வம், என் நெடுவிற்கு நன்றியாற்றி. ஓ மதிகளே, என் சுடர் ஒளியே, என் அடத்து மணிவிளக்கே, ஆமா. உன்னுடைய ஆசீர்வாதம் இருந்ததையானால் நானே நிரந்தர ராஜா கண்ணியமானே. என்ன கேட்க போகிறார்? அதாவது ஒரு வார்த்தை கேளுங்க மாமா. என்ன வார்த்தை? இந்த மாமனை வர வேண்டும் என்று ஆமாம், என்னை வரவழைத்திருக்கிறாயே, அதனுடைய காரணங்கள் என்ன மருமகனே? காந்தாரை நாட்டை விடுத்தான் ஆகிய ஜெகடி மாமன் வர வேண்டும் என்று அழைத்திருக்கிறாயே மருமகனே துரியோதனா. என்ன வார்த்தை? ஒருவர் சேர் ஜெகடி மாமா
மாமா சாதாரண மாமா மந்திரங்கள் தந்திரங்கள் குட்டி சாத்தான் முட்டைகள் கூடு விட்டு கூடு பாயும் சாதாரண கையா மாமா ஊசி படிக்கிறாரு அதனாலதான் மாமா பாட்டு படிக்கிறது பொன்னாட கரத்தினாலே சூதாடி நாடு நகர்மெல்லாம் பறித்து காட்டுக்கு ஓட்டி வைத்து நாடு கேட்க கூட சட்டைக்கு கை போட்டு கொடுத்த மாமா. ஆனால் அதை நினைத்ததையானால் என் மனதிலே எனக்கு மாமா பதறுகிறது மாமா. சொல்லப்படவில்லை சொல்வதற்கு எனக்கு மனம் வரவில்லையே மாமா. ஆமாம் அப்படி சொல்கிறாயே, அப்பேற்பட்ட கஷ்டம் என்ன? ஆனால் சண்டை துவக்கமாகி என்ன நடந்து கொண்டிருக்கிறது மாமா? எப்படி? முதல் நாள் சென்னையிலே எங்கள் தாத்தாவாக விளங்கக்கூடிய 886 வயது படைத்த தாத்தா விஸ்வாச்சாரியார் அந்த பாண்டவனம் சார்பிலே யாரு அந்த சுவேத வாகனனை அதர்மமாக மடித்து முதல் நாள் ஒரு நாள் மட்டும் எனக்கு வெற்றி கிடைத்தது. அதன் பிறகு ஓயாமல் 10 நாட்கள் சென்னை செய்தாரே. ஒரு நாள் மட்டும் வெற்றியை கண்டு 9 நாள் சண்டையிலே தோல்வி உற்று இந்த 10வது நாள் சண்டை இருக்கிறதே மாமா. எப்படி நடந்ததை நினைத்ததையானால் உள்ளம் பதறுகிறது மாமா. நான் இருக்கிறேன். ஜன்னனுக்கு எத்தனை கண்கள் இருக்கிறதோ அதை போல அம்புகளால் துளைக்கப்பட்டு அம்பு படிக்கையிலே உயிர் போயும் போகாமல் ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருக்கிறார் எங்க தாத்தா விட்டாரே மாமா. 886 வயது. அந்த வயதுல போய் எத்தனை நாள் அடிக்க முடியும்? அவர் நினைத்தால்தான் மரணம் இல்லையா?
யாரும் அடிக்க முடியாது, மரணம் இருக்கலாம், வலு இருக்கணுமே. ஆனா அவரு நமக்கு துணையாக இருந்திருந்தால் அவரு மரணம் அடைந்திருக்க கூடாது. அதனால போட்டுன்றியா போட்டு மாமா இருக்கணும். ஆள வேண்டும். என்னதான் உற்றார் உறவினர் இருந்தாலும் இருந்த போதிலும் ஒரு நண்பன் சிறந்தவன் ஆச்சு. ஆருயிர் நண்பனாக விளங்கும் நரகாசுரன் மகள் 18வது நாள் சண்டையிலே பகதத்தன் படித்து விட்டானே மாமா. ஐயா மாமா, நண்பனாகிய பகதத்தன் மாண்டான் மாமான்னு சொல்கிறாயே, அவன் யார்? சொந்தமா இல்லை, பந்தமா இல்லை, பெரியப்பா பிள்ளையா இல்லை, சித்தப்பா பிள்ளையா? ஆனா நண்பன் அரக்கனுடைய பிள்ளை அவன் போட்டுன்றியா இல்லையா? அவனை சென்று அங்க சண்டியை வென்று வந்திருந்தான். ஆனா நண்பனே துரியோதனா, நான் சண்டியை வெற்றி வந்திருக்கேன், பாதி நாடு கூட கேட்டுப்பானாடே. மாமா நீ ஒரு ஆள் இருந்தா போதும் மாமா. உலகையாளும் கத்தன் துரியோதனனை நானே ஆளப் போகிறேன். பாரு மாமா, 19 நீ கேட்டது கரெக்ட் மாமா. எனக்கு மதியம் வந்து விட்டு 13வது நாள் சண்டை இந்த பாரத பூமியிலே இந்த பானா போட இந்த மண்ணுக்காக என்னுடைய பிள்ளைகள் 60, எங்கள் அண்ணன் கர்ண மகாராஜன் பிள்ளைகள் 3, 63 பிள்ளைகளோ அபிமன்னன் ஒருவன் கரத்தாலே என் பிள்ளைகள் எல்லாம் படிந்து விட்டது மாமா. ஒவ்வொரு தாய் தந்தை மாறோ ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்க தவமாய் தவம் இருப்பார்கள். எனது 60 ஆண் குழந்தைகள் எங்கள் அண்ணன் கர்ண மகாராஜன் பிள்ளைகள் 3 மடிந்து விட்டது மாமா. மதி இழந்தேன், நீ சொன்ன மாதிரி மதி இழந்தேன், மக்களை இழந்தேன் மாமா. சொன்ன பிள்ளை இல்லையா மாமா, எனக்கு கொல்லி வைக்க பிள்ளை இல்லை மாமா. எனக்கு பிறகு இந்த நாட்டை ஆளே எனக்கு ஒரு ஆண்மகன் இல்லையே. இல்லையா? உனக்கு பிறந்த பிள்ளைகள் எல்லாம்
மதுரை 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 அது எதுக்கும் உதவாது. உதவாதா? உதவி இருந்தால் வென்று வந்திருக்கும். அதான் பதிரு போச்சது. ஒரு ஆனால் 4 பேரை சேர்ந்து என்ன செய்தோம்? என்ன செய்தோம்? எப்படி அபிமன்னா வீரர்கள் வேற, அப்படி காடு வேற, கை வேற, அதை விட வேற வெட்டி கொன்றோம். அதை விட பெரிய என்ன வருங்க இல்லையா? புறப்படு. கௌரவர்கள் 100 பேர் ஆண்கள். ஆமா. ஆனா 100 பேருக்கும் இளையவள் என் தங்கை துச்சனை கணவனாக விளக்கக்கூடிய சைந்தவன் படித்து விட்டான் மாமா. அங்க பாரு மாமா, என் தங்கை தாலி தரித்து விட்டாளே மாமா. ஒவ்வொரு நாளைக்கும் வாரத்தில் 7 நாள் தான். ஆனா அண்ணன் தம்பிகளாக 100 பேர் விதவிதமாக காலை மாலை மதியம் என்று ஆடைகளை விதவிதமாக உடுத்துவாரே என் தங்கை. தங்கை மகாராணி பாரு மாமா, பிறவி கோலத்திலே அழைத்துக் கொண்டிருக்கிறார். மருமகனே துரியோதனா, அவன் ஆண்மகனாவன். யாரு? சங்கசிபு ஆண்மகனா? போட்டுன்றியா? ஆண்மகனாவன் என்ன செய்தான்? நீ என்ன பாசாட்டினாய்? யாரு பாஞ்சாலியை கொண்டு வந்து தொடர்ந்து அமர செய்தாயோ? போட்டுன்றியா மாமா? அது வந்தா அம்மா சரி விடு, போட்டுன்ற. எப்படி அவனி 55 நாட்டுக்கு தேவையான நாடு இந்த இந்திய நாடு, இந்த பாரத நாடு, ஒளிக்கடல் குறுந்த உலகம் அனுமதி வரಕ್ಕೆ தேவன் சக்கரை போய் கொண்டு கொண்டிருக்க நான் ஒருவனே ஆள வேண்டும். சந்தோஷத்தை கடைபிடிக்க கடைபிடிக்க அணியாளோ என் மாமின் தகவே உள்ளது. மாண்டு விட்டார்கள் மாமா. யானை படை சேனை படை எல்லாம் அடிந்து கொண்டிருக்கிறது, ரத்தம் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது. வேதனை தம்பிமார்கள் போய்விட்டார்களே.
நாடகமே உலகம் அடி கண்ணம்மா கண்ணம்மா